Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனல்ல ஒரு சூப்பரான பாரம்பரியமான முட்டையானம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சாதம், சப்பாத்தி, ஆப்பம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் இது ஒரு பக்காவான காம்பினேஷன். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு சின்ன தேங்காயோட 2ஆம் பாலை எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா பால் தான் இந்த ஆணத்துக்கு தனி ருசியே தரும். இப்போ ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கொஞ்சமா அன்னாசி பூ சேர்த்து தாளிங்க. இதோட 100 கிராம் வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. அடுத்து 75 கிராம் நறுக்கின தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குழைய வதக்குங்க. இப்ப மல்லி புதினா இலைகள் சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலா தேங்காய் பால், அதை இதுல ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா வாசம் சூப்பரா வர ஆரம்பிக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது 3 முட்டைகளை மெதுவா உடைச்சு ஊத்துங்க. முட்டை வெந்து வரும்போது கடைசியா தேங்காயோட முதல் பால் சேர்த்து லைட்டா மட்டும் கொதிக்க விடுங்க. அதிகமா கொதிக்க விடாதீங்க, இல்லனா பால் பிரிஞ்சிடும். அப்புறம் 2 சிட்டிகை பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்குனா கமகமன்னு முட்டையானம் தயார்.
கண்டிப்பா இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் ரமதானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சஹருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.